அடுத்த சாவி சித்ரா சின்னத்திரை நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் நடிகை சாந்தி ஆனந்த். பார்த்திபனின் சுகமான சுமைகள் மூலம் தமிழ் சினிமாவிலே அடியெடுத்து வைத்த சாந்தி ஆனந்தை சின்னத்திரையிலே அறிமுகப்படுத்தியவர் இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தர். கன்னியாகுமரி மாவட்டம் பாலூர் என்ற ஊரில் கோகுலம் மந்திரி சபையில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. பல தொலைக்காட்சி தொடர்களிலே நடித்துள்ள சாந்தி ஆனந்த் தன்னுடைய சின்னத்திரை அனுபவங்களை பற்றியும் பெரிய திரை அனுபவங்களை பற்றியும் பல தகவல்களை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். எப்ப சினிமா மேல ஆர்வம் வந்தது? ஆக்சுவலி கல்லூரின்னு இல்லை, கல்லூரிக்கு முன்னாடியே உங்க பாட்டி சினிமா நடிச்சிருந்தாங்க. தன்னுடைய சினிமா அனுபவத்தெல்லாம் உங்ககிட்ட சொல்லுவாங்களா? அவங்க நிறைய போட்டோஸ்லாம் வச்சிருந்தாங்க, அப்பப்போ காட்டுவாங்க, அதெல்லாம் எடுத்து பார்ப்பாங்க, போட்டோஸ்லாம் காட்டுவாங்க. அப்போ ஷோவோட ஒரு பிரேம பாசம்னு ஒரு படம், ஷோவோட அம்மாவா நடிச்சிருந்தாங்க. ஓ, சக்கரதாரியில பார்த்திபன் படத்தில் நடிச்ச அனுபவம் எப்படி இருந்தது? ஆக்சுவலி நான் பேசிக்கலி ஒரு கிளாசிக்கல் டான்ஸர். அப்போ எங்க டீச்சர் எங்க எல்லாரையும் டீம் ஃபுல்லா கூட்டின்னு போவாங்க. 9 நாள் ப்ரோக்ராம்னா இல்ல ஒரு நாள் ப்ரோக்ராம், அந்த மாதிரி ஒவ்வொரு கோயிலுக்கு அப்படி இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் நாங்க ரிஹர்சல் பண்ணுவோம், போவோம். அப்போ பார்த்திபன் சார் படம் எடுக்கிறச்சு எனக்கு அந்த திருவிழா டைம் எனக்கு நான் கொடுத்துட்டேன் டேட்டை கொடுத்துட்டு நான் சொன்னேன், சார் அடிக்கடி கோவம் வரும் செட்ல எல்லாருக்கு. கோவம் ஒரு சீன் சார், எப்படி இருந்தது அவர் டைரக்ஷன் நடிச்சது? நான் திட்டெல்லாம் வாங்கல அவர்கிட்ட, ஏன்னா சொன்னதை அப்படியே செஞ்சிருவேன். அவர் பண்ணியும் காட்டுவாரு, செஞ்சும் காட்டுவாரு. இப்ப ஒரு தடவை பண்ண சொல்லிடுவார், நம்மள பண்ண சொல்லிட்டேன்னா அதை பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அவர் வருவார், வந்துட்டு ஒவ்வொரு ஆண் பின்னால ஒரு பொண்ணு இருப்பாங்க, ஆனா என் பின்னாலே என் ஹஸ்பண்ட் தான் இருந்து எனக்கு வந்து விடுதல் செஞ்சார். அருமை. அது 4 years கழிச்சு என் ஹஸ்பண்டும் இறந்துட்டாங்க. என்னாச்சு? அதுக்கப்புறம் இந்த கோகுலம் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் அர்ஜுனோட சிஸ்டரா, செகண்ட் சிஸ்டரா பண்ணிருக்கேன். அது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த அந்த ஷூட்டிங் போனாலே எனக்கு ஒரு ஜாலி தான். அது என்னன்னா ஒரு சில தயாரிப்பு நிர்வாகிகள் உங்களுடைய சம்பளத்தை பாதி கொடுங்க அப்படின்னு கூட கேட்டதா சொல்லியிருந்தீங்க, உண்மையா? அது நிறைய நடந்திருக்குது. தனியா அவர் பண்ணிருக்கிறதே டார்ச்சர் தானே. ஒண்ணு லோன்ஸ் வேற, அதுல இருந்து எனக்கு ப்ரெஷர், எனக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆகி திறமைக்கு இந்த சினிமா உலகத்தில் எந்த அளவு மரியாதை இருக்குன்னு நினைக்கிறேன்? உங்களை போன்ற நடிகர்களுக்கான ஊதியம் வந்து ஓரளவு வாழ்க்கை நடத்துகிற அளவுக்கு போதுமானதாக இருக்கா? உங்க ஸ்ட்ரென்த் என்னன்னு நினைக்கிறீங்க நீங்க? என்னோட ஸ்ட்ரென்த் உண்மையே சொல்லணும்னா என்னுடைய ஸ்ட்ரென்த் என்னுடைய வீக்னஸ் ஒரே இதுதான். சின்ன திரையில நீங்க சந்தித்த பிரச்சனைகள் அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க. பிரச்சனைகள் நிறைய இருக்கு சார். எல்லாருடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா ஆச்சரியம், ஏமாற்றம் எல்லாம் இருக்கும். உங்க வாழ்க்கையில் அப்படி முக்கியமான ஏமாற்றம் அப்படின்னா எதை சொல்லுங்க?